வாங்க மச்சான். நீ என்ன பண்றங்க? இல்லப்பா, இங்க பக்கத்துல ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்படியே கடையும் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன லூசு போயில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு புது மாப்பிள்ளை வேற அங்கிட்டு சுத்தி இருக்கணுமாடா? இல்ல வேலை இருக்கும் இல்லப்பா. என்கிட்ட மாமாவை பார்க்க வந்தேன்னு சொன்னேன். தாத்தா, கடைக்கு வந்தா தானே மாமா பார்க்க முடியும், அப்படி சொன்னேன். கரெக்ட். கேட்டுக்க சித்தப்பு. ஏப்பா, என்னமோ ரகசியம் பேசிக்கிட்டாங்கப்பா, என்னன்னு கேளு. அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். தாத்தா, மாமா வரேன். டேய், பார்த்து பத்திரம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கல்யாண கிட்ட வச்சுட்டு வண்டியெல்லாம் பத்திரமா ஓட்டணும். ஏப்பா, என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க பாண்டியா, என்னன்னு கேளு. ஏடா பேசிக்கிறீங்க? ஐயோ, அது ஒண்ணு இல்ல மச்சான். தங்கமயில் கிட்ட எப்படி பேசுறதுன்னு அவனுக்கு தெரியலையா. டவுட் கேட்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏண்டா, நீயே ஒரு மொட்டை பையன், நீ அவனுக்கு சொல்லி கொடுத்தாக்க விளங்குனது மாதிரிதான். ஓஹோ, வேணும்னா திரும்பி வர சொல்லட்டுமா? சரவணனுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? டேய், அதெல்லாம் யாருக்கும் சொல்லி தர வேணா. அவன் என்ன சின்ன குழந்தைய? டேய், கூச்சம் உரைகிறப்ப அவனா பேசிக்கிடுவான்டா விடு. யாருக்கு? அவனுக்கா கூச்சம்? செந்தில் எங்க? டெலிவரிக்கு அனுப்பிச்சிருக்க மச்சான். டெலிவரியா? நீ உள்ள வா. ஐயோ கடவுளே, 3 பேரும் சேர்ந்தோ தனித்தனியாவோ எதுவுமே பண்ணிடாம நீதான் முருகா பாத்துக்கணும். டேய், எங்கடா அவன்? தெரியலண்ணே. வழக்கமா போற எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, அவனை காணோம். இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் அவன் ஃப்ரெண்டு தோட்டம் ஒன்று இருக்குடா. அங்க அடிக்கடி அவனை பார்த்துருக்கேன். ஒரு வேளை அங்க வந்தாலும் வருவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம்.